தாழ்வுற்றி அந்தவினா யாவானும் சாருதியும் யாவானும் அந்தவினா இன்ப நமக்காவானும் எந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளி திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாது அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் மூர்த்தியாய் கொடுக்குமாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி. இந்த இனிய வாய்ப்பை நமக்கு தந்த எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடிகளை வணங்கி திருக்கோயில் பரம்பரை அறங்காவலரி அவர்களுக்கும் செயல் அலுவலர் அவர்களுக்கும் ஆன்மீக பெண்ணுடைய தலைவர் செயலர் மற்றும் அதன் உறுப்பினர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் அடியார்களுக்கும் வணக்கம் சொல்லி வகுப்பை தொடங்கலாம். தெய்வச்சேக்கிழார் அருடைய பெரிய புராணத்தில் எத்தனாவது மந்திரம்? வெள்ளானை சருக்கத்தில் வெள்ளானை சருக்கம் உதியர் பெருமான்னு தொடங்குகிற மந்திரம் பார்க்கணும் அதானே? அதாவது சுந்தரர் சேரமானுடைய சந்திப்பில் இருந்தக்கூடிய சிறப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மந்திர நம்பர் சொல்லுங்கள். நாற்பத்தி ரெண்டு 50. வெரி குட், கரெக்ட். அந்த உதியர் பெருமான்கிற மந்திரத்துக்குள்ள செய்தி ஒருவருக்குள்ளே உள்ளம் கலந்து சுந்தரருக்கும் சேரமானுக்கும் இருந்த அந்த தொடர்பை அதில் பார்த்தோம். நம்ம சைவ மரபில் ஒரு கெட்ட பழக்கம் என்னதுன்னா, சரியானதை யார் சொன்னாலும் ஏற்க மாட்டோம். நம்மளும் சிலரை செலக்ட் பண்ணி வச்சுருப்போம், அவங்க சொன்னால் தான் ஏற்றுக்கிடுவோம். சைவ மரபில் ஒரு கெட்ட பழக்கம் அது. உமாபதி சிவம் சொல்லுவார் சிவப்பிரகாசத்தில், பழசுங்கிறதுக்காக எல்லாம் சரியும் கிடையாது, புதுசுங்கிறதுக்காக எல்லாம் குறைவுடையதும் கிடையாதும்பார் உமாபதி சிவம். தொன்மையவாம் எனுமையவையும் தீது ஆகா, இன்று தோன்றிய நூல் எனுமையும் நன்று ஆகா அப்படிம்பார். அதாவது சேரமான் சுந்தரரை குருவாக பார்த்தார் அப்படின்னு சொன்னால் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு கேட்பான் நம்மாள். அவனும் கண்டுபிடிக்க மாட்டான், கண்டுபிடிக்கிறவனையும் கண்டுபிடிக்க விட மாட்டான். நான் இப்போ ஈரோட்டில் ஒரு 3 நாள் கேம்பில் இருந்தேன். ஈரோட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து சித்தாந்தம் படிக்க வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டின் தலை சிறந்த சித்தாந்திகளெல்லாம் அங்கே இருந்தாங்க. வேலுச்சாமி ஐயான்னு ஒருத்தர் சைவம் பேசுகிறவர் வந்திருந்தார். சொக்கலிங்க ஐயாவுடைய மாணவர் அவர் வந்திருந்தார். அவர் சொல்கிறாரு, திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தரை குருவாக ஏற்றிருந்தாருங்கிறார். எந்த மேடையில் வேணாலும் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், திருநாவுக்கரசர் யாரை ஞானசம்பந்தரை யாராக ஏற்றிருந்தார்? குருவாக ஏற்றிருந்தாருங்கிறார். நான் மினிமம் யாரை தான் சொல்லியிருக்கிறேன்? சேரமான் சுந்தரரை தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் சமய ஆச்சாரியார்களையே கோர்க்கிறார். அதற்கு அவர் ஒரு பிரமாணம் சொன்னார். ஒரு இடத்துல திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தரை உடையவர்னு சொல்கிறார். திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தரை என்ன வார்த்தையினால் குறிப்பிடுறாரு? உடையவருங்கிறார். உடையவர்னா நம்ம யார்? அடிமை. என்னை உடையவன் அப்படின்னு இறைவனை சொல்லலை, ஞானசம்பந்தரை சொல்கிறார். ஞானசம்பந்தரை உடையவருங்கிறார். அப்படியானால் திருநாவுக்கரசர் தன்னை ஞானசம்பந்தருக்கு யாராக காட்டுகிறார்? அடிமையாக காட்டுகிறார். அந்த இடத்துல தான் யார் குருவாக நிற்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்? ஞானசம்பந்தர் குருவாக. உடையவர் என்ற வார்த்தை வைணவத்தில் உடையவர்னா குரு ராமானுஜர். புரியுதா இப்போ? அதனால் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற இறை உணர்வை உணர்ந்து இறைவன் உங்களுக்கு உணர்த்துறதை சொல்லணும். அவர் சொன்னாதான் சரி, இவர் சொன்னாதான் சரி அப்படின்னா புதுமைகள் வராது. அது உண்மைதான் அந்த கான்செப்டு. அப்புறம் அதிலே எத்தனை நாளைக்கு தான் நின்று தேய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு தான் அதையே நின்று தேய்ச்சி கொண்டு இருப்பீங்க? ஒரு நாள் அவன் உங்களை பார்த்து கேட்பான், அவர்கிட்ட சாமி
ஆனந்த சிவங்கிற ஓதுவார் வர்றாங்க. அதே மாதிரி சோமந்திர சித்திரலேருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன்கிறவர் வர்றாங்க. இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்துடுங்க. எல்லாரும் கலந்து கொண்டு திருமுறை பயனடைய விண்ணப்பிக்கிறோம். முக்கியமாக நம்முடைய குருகுலத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்க அந்த நிகழ்ச்சிக்கு போனவங்களையெல்லாம் நம்மளோட வகுப்பில் பாராட்டுறதா இருக்கும். அதுக்கு வருகை பதிவு போட்டிருக்கோம். இவங்க தான் வருகை பதிவு எடுப்பாங்க, அவங்க வரமாட்டாங்க. அதுக்காக தான் சீக்கிரம் வர வைக்கிறதுக்காக வருகை பதிவு அவங்க தான். நீங்கள் அவங்களோட பெயர் கொடுத்துடணும். நம்ம திருமுறை சித்தாந்த வகுப்பில் அவங்களுடைய பெயரையெல்லாம் சொல்லி பாராட்டணும். ஏன்னா நான் வெளியூரில் இருக்கேன், எனக்கு கடலூரில் சொற்பொழி, கடலூருக்கு போயிடுவேன் 2 நாள் அங்கே கேம்ப். அதே மாதிரி எல்லாரும் நீங்கள் எல்லாம் நிகழ்ச்சிக்கு போயிருக்க நம்ம குருகுலத்தை சேர்ந்த எல்லாரையும் கார்த்திகை விழா மண்டலத்தில் ரொம்ப அன்போடு அழைச்சிட்டாங்க. எப்போவுமே அன்புக்கு மதிப்பு கொடுக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஒருத்தர் நம்ம மேலே ஒரு அன்பு வைக்கிறாங்கன்னா அந்த அன்பை மதிக்கணும். கார்த்திகை விழா மண்டலத்தில் உங்களுடைய குருகுலத்துக்கு என்று அழைப்பு விட்டுருக்காங்க. நீங்கள் ஒருத்தருக்கு தகவல் பரப்பி காவியஸ்ரீலாம் வந்துருவீங்களா? எல்லோரும் வந்து ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ணிட்டு உணவு அளித்து நிதானமாக போங்க. தமிழ் டீச்சர் வருவாங்க, ரங்கநாத் சார் வருவார், இங்கே இருக்கிற எல்லோரும் வருவீங்க. அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஓதுவார் கூட ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள்லாம் இது பண்ணுறவங்க, தேவாரம் பாடுறவங்க, அவங்க திருநீர் கொடுத்தா கூட இன்னும் செய்து விடலாம். ஓதுவார்கள்ட்ட திருநீர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பண்டிசை நல்லா வரும். ஏதோ குருகுலத்துக்காக வர்றதா நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அப்படிதானே? எதற்காக வர்றதா? உங்களுக்காக வர்றதா நினைக்கிறேன். முக்கிய அறிவிப்பு இது. யாரும் இதை விளையாட்டாக எடுத்துட வேண்டாம். குருகுலத்தை சேர்ந்தவங்களுக்கு கட்டளையாக சொல்கிறோம், மற்றவங்களுக்கு அன்பாக சொல்கிறோம். சோமையாவை நம்ம கட்டளையாக சொல்ல முடியுமா? பெரிய புராணத்தில் சார் வாங்க எந்த பகுதி முதியர் பெருமான் பெருஞ்சேனை ஒரு முக்கிய செய்தியே நான் இப்போ உங்களுக்கு அறிவிப்பாக கொடுத்தேன். அந்த திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர், அது ஒரு பெரிய கான்செப்ட். அவர் ஒரு தயக்கத்தோடு தான் அதை சொன்னார். ஏன்னா எல்லாருமே ஏற்க மாட்டாங்க, ஆனால் நான் ஏற்றுக்கிடுவேன். எனக்கு அந்த மனநிலை உண்டு. அதாவது யாரோ சொன்னதையே நீ லைஃப் லாங்காக சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களை பின்பற்றவன் ஒரு நாள் கேட்பான், அவர்கிட்ட பேசின சாமி உங்ககிட்ட எதுக்கு பேசலைன்னு கேட்பான். கேட்பானு கேட்க மாட்டான். அப்போ நீ சரியாக சாதனை பண்ணலையா, சரியகிரிய யோகம் பண்ணலையா? அவர்கிட்ட மட்டும் பேசியிருக்காரு, உங்ககிட்ட மட்டும் ஏன் பேசலைன்னு கேட்பான். நம்மக்கிட்டையும் யார் பேசணும்? இன்றைக்கி ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை இப்படி இருக்கலாமோ, அதாவது இறைவனுக்கு திருமேனி 5 எழுத்தில் இருக்குது, அதையே தியானிக்கிறதுனால ஆன்மாவுக்கும் திருமேனி 5 எழுத்தில் வருமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 10 நிமிஷம் கழித்து படிக்கிற ஒரு புக்கில் இருக்குது. அந்த கான்செப்ட் அப்படியே இருக்குது ஒரு புக்கில். சென்னையில் பேசுகிறதுக்காக நோட்ஸ் எடுக்கும்போது அது எப்படின்னா, நீங்கள் நினச்சா சாமி உங்கள்கிட்ட பேசும், நீங்கள் சாமியை என்ன செய்கிறதில்ல, நினைக்கிறதில்லை. நான் இப்போ சமீபத்தில் தான் வகுப்பில் சொன்னேன், காய்கறிகளை ஆராய்ச்சி பண்ணுறோம், சமையல் நல்லாயிருக்கு. துணியை ஆராய்ச்சி பண்ணுறோம், ஆடைகள் நல்லாயிருக்கு. நகையை ஆராய்ச்சி பண்ணுறோம், நகைகள் நல்லாயிருக்கு. சாமி ஆராய்ச்சி பண்ணுறதுண்டா, அதனால் யார் கிடைக்கிறதில்ல, சாமி கிடைக்கிறது. ஓராதார் அந்த வரிக்காக சொன்னேன். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானை, யார் ஒருவன் இறைவனை ஆய்வு செய்யவில்லையோ அவனிடத்தில் இறைவன் தன்னை காட்டிக்கொள்வது இல்லை. சாமி தன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதை விரும்புகிறார், தன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதை விரும்புகிறார். ஒரு மேடையில் ஒரு பாடகர் பாடுறாரு, நீங்கள் கூட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாருங்க, அவரை கான்டாக்ட் பண்ணணும்னா யாரை பிடிக்கணும், ஒரு அட்ரஸ்ன்னு நம்பர் என்னென்னா அவருக்கே உற்சாகமாகிடும். நம்மளை பற்றி பயங்கரமாக விசாரிக்கிறானுவ. அப்போது நம்முடைய கலை அவருக்கு என்ன செஞ்சுட்டு பிடிச்சிட்டு அப்படின்னு அவர் உங்களை விரும்புகிறார்ல. அதே மாதிரி தான் சாமியை நம்ம ஆராய ஆரம்பிக்கும் போதே உயிருக்கு இறைவனை தேடணுங்கிற எண்ணம் வந்துட்டுன்னு அர்த்தம். அவங்கள கண்ட்ரோல், அதுக்கு ஒரு வாட்ச்மேன் ஒன்று போட்டால் தான் முடியும் போல். நம்ம போகிற போக்கு பார்த்தா சம்பளத்துக்கு போடணும் போல. சேரரின் பெரும்படை கடல் கிளர்ந்ததைப் போல ஆரவாரிக்க ஒளி வீசும் வெண்மையான திருநீற்றை அணிந்த அன்பர் கூட்டம், திருக்கூட்டம். இந்த இடத்துல நாம் என்ன சொல்லணும்னா, குரு லிங்க சங்கம், 2 குருமார் வந்துட்டாங்க. தலத்து இறைவன் லிங்கமாக இருக்கிறாரு, சங்கமம் திருநீர் அணிந்த திருக்கூட்டம். கங்கையாறு மூழ்கி எழுந்ததைப் போல ஆரவாரம் செய்ய திருநீரில் அவங்க எல்லாரும் உடம்புல திருநீர் பூசினது எப்படி இருந்துதான், கங்கையில் மூழ்கி எழுந்தது மாதிரி இருந்துதான். ஆரவாரம் செய்ய எதிரே வணங்கும் அமைச்சர் கூட்டங்கள், ஏறி வரும் குதிரைகள் காலில் இருந்து
எழும் மண் தூசி எங்கும் எழுந்து பரவ சந்திரந்தவளும் மேகங்கள் படியும் மதில்களை உடைய வஞ்சி நகரத்தின் அழகான வாயிலே 2 பேரும் போய் சேர்ந்தாங்க. அடியார்களெல்லாம் வந்துட்டாங்க, திருக்கூட்டம் வந்துட்டு. மன்னர் சேரமான் மன்னர் மக்கள் தான் திரளணும். இவர் மக்களையே யாராக்கி வச்சிருக்கிறாரு? மக்களையே திருக்கூட்டமாக ஆக்கி வச்சிருக்கிறார். மன்னன் சைவத்தில் இருக்கும்போது உறுதியாக மக்களும் எதில் இருந்திருப்பாங்க? சைவத்தில். மன்னன் எவழி மக்கள் அவ்வழி என்பது தான் நம்ம இந்திய மரபு. யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய இந்திய மரபுல. உதியர் பெருமான் பெருஞ்செயனை, உதியர்னா சேரர்னு அர்த்தம், பெருஞ்செயனை ஓதம் கலர்ந்ததன, ஓதம்னா கடல், ஆர்ப்ப கதிர்வன் திருநீற்று அன்பர்குலாம். எவ்வளோ அழகான வார்த்தை. திருக்கூட்டம். குரு எதா மாறுது சார்? சார் லிங்கம் ஏற்கனவே அங்கே இருக்குது. குரு எதா மாறுது? சங்கமமாக மாறுது. அன்பர்குலாம் கங்கை கிளர்ந்ததென ஆர்ப்ப எதிர்வந்து இறஞ்சும் அமைச்சர்குலாம் ஏறும் இவுளி, இவுளினா குதிரை, துகள் ஆர்ப்ப மதிதங்கிய மஞ்சி அணி இஞ்சி, இஞ்சினா மதில்கள், மஞ்சுனா மேகம், வஞ்சினா சேரநகர். தமிழ் பாருங்க. மதிதங்கிய மஞ்சணி இஞ்சி வஞ்சி மணிவாயிலையே அணைந்தார். என்ன அலங்காரத்தில் விளையாடுறாரு? சொல் அலங்காரத்தில் விளையாடுறாரு. மஞ்சினா மேகம், இஞ்சினா மதில், வஞ்சினா சேரநாடு. மறைமொழிகளை சொல்லும் ஒளி முழங்க அந்த சேரமான் வருகிறார், சுந்தரர் வருகிறார், திருக்கூட்டம் வருது, வேத மந்திரங்களை ஒலிக்கிறாங்க. மறைமொழிகளை சொல்லும் ஒலி முழங்க மறையவர் குணலை கூத்தாடினார். மறையவர்கள் கூத்தாடுகிறார்கள். யானைகள் மழை போல மதநீரை சொரிந்தன, குதிரைகள் விளங்கும் ஒளிகள் வீசின, நிறைகுடங்கள் எங்கும் மலர்ந்திருந்தன. இதெல்லாம் நம்முடைய தமிழர் மரபில் அல்லது இந்திய மரபில் பெரியவங்களை வரவேற்பதற்கான விதிமுறைகள். வேத மந்திரங்கள் ஒலிக்கணும், நடனங்கள் நிகழணும், யானை வரணும், குதிரை வரணும், நிறை குடங்கள் கொண்டு வரணும், மங்கள பெண்கள் பொழியும் பூமழை பொழியணும், தோரணம் நிறைந்த தெருவில் தோழர்கள் ஊர்ந்து வந்த யானை புகுந்தது. சுந்தரர் யானையில் உட்காந்துருக்கிறாரு, சேரமான் பின்னால் உட்காந்து என்ன செய்கிறாரு? கவரி வீசுகிறாரு. யாரும் வருது. அப்படி கற்பனை பண்ணிவிடணும் நீங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. ஆரண மொழிகள் முழங்கிட ஆடினர் குலவைகள் அந்தனர், வாரண மதமலை சிந்தின வாசிகள். வாசினா குதிரை. வாசி யோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் வாசி யோகம்னா பேர்னா, மூச்சினுடைய வேகத்தை அடிப்படையாக கொண்டது. குதிரை வேகத்துக்கு இலக்கணமாக இருக்கிறதுனால அதுக்கு வாசி யோகம் என்று. வாசிகள் கிளறொளி பொங்கின, பூரண கலசம் மலிந்தன, பூமலை மகளிர் பொழிந்திடும் தோரண மருகு. மருகுனா தெருன்னு அர்த்தம். மருகு தெரு. புகுந்தது தோழர்கள் நடவிய குஞ்சரம். குஞ்சரம்னா யானை. மகாபாரதத்தில் அப்படி தானே வருது. குஞ்சரம் கதா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல. மகாபாரதம் பேசி நாளானதுனால மறந்து போச்சு. வீதியில் ஆடர பெண்கள் நடனம் பயில்கின்ற அணிகள் ஒலிக்கும், தளி போன்ற பாதங்கள் பொருந்திய சிலம்புகளின் ஒலிகள். பெண்கள் நடனமாடுறாங்க, சிலம்பொலி கேட்குது, பெரிய முரசுகள் ஒலிக்கின்றன, இசைக்கருவிகள் ஒலிக்கின்றன, சுழியுடைய சங்குகள் கூட்டங்கள் வரிசையாக ஒலிக்கின்றன, சங்கு நாதம் ஒலிக்கிறது. முந்தையெல்லாம் சங்கோலி என்பது பண்டை காலத்தில் சிவாலயங்களில் இருந்திருக்குது. பண்டை காலத்தில் இருந்திருக்குது. அப்பர் சுவாமியுடைய தேவாரத்தில் திருக்கோயிலில் சங்கு ஒலி ஒலிக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்முடைய இவங்க வந்த பிறகு எந்த கூட்டம், கையிலை வாத்தியக்காரங்க வந்த பிறகு இப்போ சிவாலயங்கள்லேயும் சங்கு ஒலி ஒலிக்குது. ஈரோட்டில் நான் 3 நாள் தங்கியிருந்தேனல்ல, எல்லோரும் சிவபூஜை பண்ணுறவங்க. சங்கு ஒலித்து சிவபூஜை பண்ணாத ஆள் நான் தான். எல்லாரும்லேருந்து சங்கு சத்தம் வருது. இப்போ எல்லோரும் என்ன ஒலிக்க பழகிட்டாங்க? சங்குநாதம் எழுப்ப பழகிட்டாங்க. சங்கு ஓசை, சங்கு மங்கள ஓசை. அது நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து அதனுடைய ஓசை. மாலை கட்டுறவர் அந்த மாலை எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டா கட்டுறாரு. மாலை அது மங்களத்துக்கும் போகலாம், அது மாலை பொறுப்பு கிடையாது. அமங்கலங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டது. ஆமாம், ஊதா ஊரும், வெண்சங்கு ஊதா ஊரும் அப்பர் சொல்கிறார். அதனால் அந்த சங்கு ஒலிகள் ஒலித்தன. நண்பர்கள் இருக்கும்
இருவரும் வந்து அழகு விரிந்த அரண்மனையில் நீண்ட வாயிலில் நாம் செலுத்தி வந்த வலிமைமிக்க யானையிலிருந்து இறங்குறாங்க. 2 நண்பர்களும். என்ன சொல்கிறார் சேக்கிழார்? அறிவியர் தெருவியில் நடனமையில் அணிகளில் தளிரடி தங்கிய பரிபுற ஒலிகள், சிலம்பொலிகள், பரிபுறன சிலம்பொலிகள் கிளர்ந்தன. படை முரசு, பனையின பெரிய முரசு ஒலிகள் பறந்தன. கரி வளை நிறைகள் முரண்டன. துணைவர்கள் இருவரும் வந்து அணி விரிதரு பவன நெடுங்கடை விரல் மத கரியின் இழிந்தனர். கரினா யானை. அரண்மனைக்கு வந்து அரண்மனை வாசல்ல இருந்து தாம் செலுத்தி வந்த குதிரையிலிருந்து இறங்குறாங்க. சரிதானா? விரிதரு பவன நெடுங்கடை, பெரிய வாசல்னு அர்த்தம், நீண்ட வாசல், விரிந்த நெடிய வாசல், அழகுடைய வாசல்னு அர்த்தம். இது இந்த கவிதை வந்து சும்மா வாசித்தோம்னா சாதாரணமாக இருக்கும், கொஞ்சம் ஓசை அதிகம் உடையது. அது குதிரை யானையெல்லாம் சம்மந்தப்பட்டுட்டதுனால ஓசை வச்சு எழுதுகிறார். அறிவைய தெருவியில் நடனவில் அணிகளர் தளிரடி தங்கிய பரிபுற ஒலிகள் கிளந்தன. பனைமுற சொலிகள் புறந்தன. கரிவளை நிறைகள் முரண்டன. துணைவர்கள் இருவரும் வந்தணி விரிதரு பவன நெடுங்கடை விரல்மத கரியின் இழிந்தனர். யானை குதிரையெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சு. அதனால் மந்திரத்தினுடைய ஓசையை என்ன செய்கிறாரு? வேகமாக மாற்றுறார். தமிழ் இலக்கிய மரபில் என்ன சம்பவம் நடக்குதோ அது அந்த செய்யுள்ள ஓசையாக வரணும். இப்போ கம்பராமாயணத்தில் வந்து சூர்பனகை மெதுவாக நடக்கிறாங்க, அவங்களையும் அவங்கன்னு சொல்ல வேண்டி இருக்குது. சூர்பனகை மெதுவாக நடக்கிறாங்க. அப்போ கம்பர் சொல்கிறார், வஞ்சி ஒளிர் பஞ்சு ஒளிர் அப்படின்னு மெதுவாக பாடுறார். வஞ்சி ஒளிர் பஞ்சு ஒளிர் நஞ்சமேன வஞ்சமேன நஞ்சமேன வஞ்சமகள் வந்தாள். வஞ்சமேன நஞ்சமேன வஞ்சமகள் சிலம்போ, அந்த காலில் சிலம்பு அணிந்திருக்கிறார், அந்த ஓசையை அதில் மேட்ச் பண்ணணும். ஜல் ஜல் அந்த ஒலி அந்த மந்திரத்தில் வரணும். அதான் வஞ்சமேன நஞ்சமேன வஞ்சமகள் வந்தார். அப்போ ஜல், ஒரு ஜல்லுக்கு ஒரு வார்த்தை. கம்பராமாயணம் வாரியார்கிட்டையே நான் நேரில் சொற்பொழியை கேட்டிருக்கேன். வாரியார் பேச பேச கேட்டிருக்கிறேன். எங்கே? மதுரையில் 30 நாள் கண்டினியூவாக பேசினார். 30 நாள் கண்டினியூவாக ஃபுல்லாக 30 நாளாக வீடியோ எடுத்தாங்க அவருடைய ஸ்பீச்சை. ஒரு நாள் திடீர்னு பயங்கர மழை, எல்லாம் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிற மண்டபம் வடமேற்கு மூலை. வாரியார் இருக்கிறவங்களாம் மேடைக்கு வாங்கினார். நாங்கள்லாம் பக்கத்தில் உட்காந்து சொற்பொழியை கேட்டோம். எல்லோரும் மேடைக்கு வந்துருங்கினார். மேடையில் உட்காந்து சொற்பொழியை கேட்டோம். நான் ஆட்டோகிராஃப் வாங்கினது 2 பேர்கிட்ட தான். ஒன்று வாரியார், இன்னொரு கம்பராமாயண சொற்பொழிவாளர். வாரியார் ஆட்டோகிராஃபில் என்ன எழுதி கொடுத்தாருன்னு இப்போ வச்சுருக்கிறேன். இறை தேடுவதோடு இறைவனையும் தேடு, வயிற்றுக்கு தேடுறதோட சாமியையும் தேடுங்க. பிறகு ரொம்ப நாள் கழித்து நம்ம பிரசன்னா இருக்கல ஒருத்தர் கம்பராமாயணம் பேசினார். அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு கம்பராமாயண புக்கை கொடுத்து ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அவரும் அதையே எழுதினார். ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, பயங்கரமாக சாப்பிடுவாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இறை தேடுவதோடு 8/8/85 வாங்கினேன் வாரியார் சுவாமிகிட்ட. 8/8 வருஷம் என்னாச்சு? இதுலேயே 25 40 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டில் இருக்கு இந்த புஸ்தகம், இப்போ வச்சுருக்கிறேன். அப்போ வந்து அந்த பிரம்மாண்டமாக அதையெல்லாம் எடுத்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஒருத்தர் பேசுகிறார். சினிமாலாம் எடுக்கக்கூடிய ஒருத்தர் அரங்காவலராக இருந்தார் மதுரையில், ஹைட்டாக இருப்பார். நல்ல வேலை சொன்னீங்க. அவர் பேரெல்லாம் மந்திரத்துக்கு சமம். என்ன சிதம்பரம்? விஎன் சிதம்பரம். அவர் தலைமையில் நிகழ்ச்சி வாரியார் பேசுகிறார். ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் கொஞ்சம் முனைப்பாக பேசுகிறார். விஎன் சிதம்பரம் அவர்கள் வாரியார்கிட்ட சொல்லி இதையெல்லாம் செய்ய வைக்கணும், வாரியார் மூலமாக இதையெல்லாம் செய்ய வைக்கணும் அப்படின்னா. ஏய், மைக் கிடச்சா, அவர் வந்தார், மைக் கிடச்சா எதையாவது பேசாத, நான் தக்காராக இருக்கிறதுக்கே வாரியார் தான் காரணம், நீ என்ன வச்சுக்கிட்டு அவரை வச்சுக்கிட்டு வாரியாருக்கு அட்வைஸ் பண்ணுறேன், மைக் கிடச்சா எல்லாம் பேசாதீங்கடா அப்படின்னு திட்டினார் விஎன் சிதம்பரம். நான் தக்காராக இருக்கிறதுக்கே யார் காரணம்? வாரியார் காரணம். வாரியார் அதற்கு காரணம்னா அவர் அடிப்படையில் பெரிய ஆள் விஎன் சிதம்பரம். வாரியாரும் ஒரு நல்ல வார்த்தைகளை என்ன செஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார். அவர் அப்படி சொல்கிறார். விஎன் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருப்பார், 6 அடி 7 அடி உயரம் இருப்பார். ஸ்ட்ரெயிட்டாக திருநீர் வச்சு பார்த்தீங்கன்னா சைவம் தானாக வரும், அவ்வளோ அழகாக இருப்பார். என்ன சொன்னார்? அந்த அடுத்த மந்திரத்துக்கு வந்துட்டோமா?
ஆரட மொழிகள் எல்லா இசைக்கருவிகள் எல்லாம் ஒளிந்தது, தெருவிலெல்லாம் பூமலை பொழிந்தார்கள். அறிவையருடைய அந்த நடனம், அந்த இசைக்கருவிகள் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த மந்திரம் என்ன மந்திரம்? தூய்மையான மலர்களையும் முத்துக்களையும் பொரியையும் தூவி, மலர் தூவினாங்க, முத்துக்களையும் தூவி இருக்கிறாங்க, முத்துக்களையும் தூவி பொறி தூவி இருக்கிறாங்க. முன்னே 2 பக்கங்களில் நான்மறைகளில் வல்ல முனிவர்கள் மங்களமுடைய நல்ல சொற்களை சொல்ல. இந்த மாதிரி மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சொற்களும் எதுவாகவே இருக்கணும், மங்களமாகவே இருக்கணும், மங்கள சொற்களாகவே சொல்லணும். அதனால் நான்மறையில் வல்லவர்கள் மங்கள சொற்களை சொல்ல, மேலே வெண்கொற்ற குடை நிறைந்த நிழல் பரப்ப வெண்சாமரைகளில் பக்கங்களில் வீசப்பட சேரமான் நம்பியார் அரண்மனையில் நடுவே புகுந்தார். சேரமானு நம்பியாரூரம் போகிறாங்க, அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு வெண்சாமரம் வீசுகிறாங்க, வெண்கொற்ற குடை பிடிக்கிறாங்க. குருமார்களை எப்படி நடத்தணுங்கிறதுக்கு இதெல்லாம் சேக்கிழார் வகுத்த இலக்கணம். நீங்கள் ஆணைக்கட்டி போனீங்கன்னா, தயானந்த சரஸ்வதி சாமி அங்கே இருக்கும்போது நான் எங்கள் குரு அடிக்கடி அழைச்சிட்டு போவாங்க. ஆணைக்கட்டி போனீங்கன்னா சாமி பேசுகிற ஹாலுக்கும் அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கும் ஒரு பெரிய தூரம் கிடையாது. 2மே நல்ல நிழல் நிறைந்த நல்ல இடம் தான், பாதுகாப்பான இடம் தான். ஆனாலும் சாமி புறப்பட்டு வரும்போது என்ன பிடிச்சிட்டு வருவாங்க? குடை பிடிச்சிட்டு வருவாங்க, வெண்கொற்ற குடை, இந்த சாமிக்கு பிடிக்கிற குடை பிடிப்பாங்க. குருமார்களை எப்படி நடத்தணும்னு நம்முடைய சமயத்தில் வகுத்திருக்கிறாங்க. அதை சேக்கிழார் செய்து காட்டுறார். சாமரம் வீசுகிறாங்க அவருக்கு. சாமரம் வீசுறதுனால வியர்வை போய்விடும் என்று பொருள் அல்ல, அது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற மதிப்பும் மரியாதை, கொடுக்கப்படுகின்ற மதிப்பும் மரியாதை. நீங்கள் ஈரோட்டில் போய் பார்க்கணும் ஆசிரியர்களை எப்படி நடத்தணுங்கிறத. ஈரோட்டில் நல்லாவே பார்க்கலாம். ஈரோட்டில் அந்த மாணவர்கள் ஆசிரியர்களை எல்லாம் அமர வச்சு, ஆசிரியர்களுக்கு தனி இடம் கொடுத்து உட்கார வச்சு, மாணவர்களுக்கு தனி இடம் கொடுத்து உட்கார வச்சு, மகேஸ்வர பூஜை முறையாக நடத்தி அதுக்கு பிறகு தான் உணவே கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு கை கழுவ போனீங்கன்னா தண்ணி ஊற்ற ஒரு ஆள் நிற்கும், சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தண்ணி ஊற்ற ஒரு ஆள் நிற்கும். காலையில் உங்கள் ரூம்பை கூட்டுறதுக்கு ஆள் வரும், தனி ரூம்பு கொடுத்துருவாங்க. இப்போ 3 நாள் அங்கே தான் இருந்தேன். மாணவர்கள் அதுதான் பயத்தில் இருக்காங்க. இப்படியே இவன் சுகம் கண்டானா, எங்கேயாவது ஊரில் தங்கிட்டானா என்ன பண்ணுறது? பல வகை 2 வகையாக மாணவர்கள் யோசிக்கிறாங்க. ஒன்று, இப்படியே போயிட்டாருன்னா நல்லது, ஊராக கிளம்பிட்டாருன்னா நாம நிம்மதியாக இருக்கலான்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படின்னா, இப்படி வெளியே எப்படி கிளம்பிட்டாருன்னா இப்போ நிறைய பாடங்கள் போச்சுது, இவங்களுக்கு தான் லாஸ். நான் சொன்னேன், யாரும் கண்டுக்கிடலை, நான் என் பாட்டு கிளம்பிட்டேன். எனக்கு தேவை களம். என்ன சார், ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுறேன்னா ஆப்பிரிக்காவுக்கு விளையாடுறேன், எனக்கு தேவை மட்டையும் பந்தும், அவ்வளவுதான். எந்த நாட்டுக்கு விளையாடணும் எனக்கு என்ன. நீங்கள் ரூம்பை கூட்ட ஆள் வந்துடும். இரவு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறத விட பால் வரும், 10 நிமிஷத்தில் பழம் வரும், பெட்ஷீட்டெல்லாம் மடித்து செட் பண்ணுறதுக்கு ஆள் வரும். அதை நிர்வாகம் பண்ணுற நம்ம பண்ணோம்னா 10 நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துடும். யாராவது ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாருன்னா ஆம்னி போகிறோம், வாத்தியார்னாருன்னா கூட்டுறதுக்கு ஆம்னியில் ஆள் வரும். அதே தேதியில் நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா அவரை கொண்டு விட்டுட்டு கூப்பிட்டு வரதுக்கு ஆள் வரும். எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருப்பாங்க. அதில் பிரம்மாண்டம், அதில் கற்பனையே பண்ண முடியாது. ஈரோட்டில் இவங்கெல்லாம் மாணவர்களாக இருக்காங்க சிலர். அதில் இருக்கிற கொஞ்சம் நடவடிக்கைகள், ஒரு வகுப்பு மூலமாக வரக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்துருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன எழுதுனீங்க? அதாவது ஒருவர் இந்த குருவுக்கு செய்யக்கூடிய மதிப்புகளும் சிறப்புகளும் சைவத்தில் இன்றைய உலகியல் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன உங்களுக்கே ஒரு செய்தி சொல்கிறேன். ஏதோ ஒரு மடம் சொல்லுங்கள், இந்த மடாதிபதி உடுமலைக்கு வர்றாருன்னு ஒரு போஸ்டர் அடிங்க, எத்தனை பேர் கூடிடுவாங்க? ஒன்றும் அப்படி பெருசாலாம் கூட, அப்படி நிறைய மடாதிபதிகள் வந்து பெருசாக கூட்டம் வராத காலத்தையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஜீயர்கள் வர்றாங்க நம்ம ஊருக்கு, மடாதிபதிகள் வர்றாங்க, எத்தனை பேர் சேர்ந்தாங்க? நம்ம இந்த சாமி இருக்கார்ல, டிவைன் லைஃப் சொசைட்டி, அவரே ஒரு சன்னிதானத்தை கூட்டம் தான் ஞாபகம் இருக்கா? அரவிந்த் மண்டபத்துக்கு கூட ஆள் கிடையாது. ஆனால் ஒரு நடிகர் வர்றாருன்னு சொல்லி பாருங்கள், நம்மளால் அதுக்காக வேண்டிய மணிக்கணக்கில் காத்து கிடப்பான். மீனாட்சி மண்டபத்தில் ஞாபகம் இருக்கா? ஒரு சாமி வந்திருந்தார் மடாதிபதி. நம்ம ஒரு 25 பேர் தான் இருந்தோம். அது இந்த ஊர் வரலாறு எல்லாமே எனக்கு தெரியும். 40 வருஷம் சைவ வரலாறு, 25 வருஷம் உடுமலை சைவ வரலாறு தரவாக எனக்கு தெரியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ வேறு மாதிரி மாறிட்டேன். என்ன சொல்கிறேன்னா, சைவம் பண்ணுறதுக்கு என் கூட வர்றவங்கெல்லாம் சினிமா நடிகருடைய இளம் ரசிகர்கள் மாதிரி வாங்க.
70 அடி கட் அவுட்டில் பால் ஊற்ற ரெடியாக இருக்கானல்ல அபிஷேகம் பண்ண, அதே மாதிரி வெறி பிடிச்சி வாங்கன்னு சொல்லுவேன். வயசானவங்களையெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் யாரும் வாங்க, வேகமுடையவங்களும் வாங்க, விவேகமுடையவங்களும் வாங்கன்னு சொல்லுவேன். ஒருவருக்குள்ளே உள்ளம் கலந்து, அந்த மந்திரம் தானே எனக்கு, அந்த மந்திரம் தானுங்க. தூய்மையான மலர்களையும் முத்துக்களையும் பொரியும் தூவி முன்னே 2 பக்கங்களில் தான் மறைகளின், அதெல்லாம் பார்த்துட்டோமா? அதுக்கட அந்த மந்திரம் போதும், மந்திரத்தை படித்தா போதும். தூணரு மலர்தர தரளம்னா முத்து. போயிட்டு வா. யார் வந்திருக்கிறா? அந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுவல்ல. உன்னுடைய ஃபோனுக்கு அடித்தா யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு போ. வேறு நம்பர் இருக்கா? நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தகவல் கொடுக்க முடியல. எங்கள் வீட்டிலேருந்து எப்போ கூப்பிட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒரு தெளிவான நம்பர் கொடுத்துறேன். சரி. தூணரு மலர் தளரம் பொறி தூவி முன் இருபுடைனா பக்கம், புடையின் கண்ணும் என்பது கணும் என்று வந்தது. கண்ணும்னா இடத்திலும். நான்மறை முனிவர் மங்கள நாமனன் மொழிகள் விளம்பிட மேல் நிறை நிழல் செய்ய விண்குடை வீசிய கவரி மருங்குற வானவர் தலைவரும் நண்பரும் மாளிகை நடுவு புகுந்தனர். அதாவது நிழல் தானே அடிக்குது, குடை எதுக்கு? வெயில அடிக்குது, சாமரம் வீசுறது அப்படி கிடையாது. அது ஒரு உணர்வு, அது ஒரு உணர்வை வெளிப்படுத்துறது. அதாவது கௌரவர்களை விட ஏன் நீங்கள் பாண்டவர்கள் மேலே ரொம்ப பற்றா இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவருடைய குருநாதர்கிட்ட துரோணர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த எனக்கு உடம்புக்கு சரியில்லை, என்னை ஏதோ ஒரு இது சொல்லுவார், ஏதோ ஒரு தேளை எதை கடிச்சிட்டுன்னு சொல்லுவார். ஏதோ கடிச்சிட்டதா தகவல் கொடுங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும், என்ன ஆயுதத்தோடு வர்றாங்க பாருங்கள் அப்படிம்பார். பாண்டவர்கள் ஒரு 1000 பேரை கொல்றதுக்கான ஆயுதத்தோடு வருவாங்க. கௌரவர்கள் சைடிலிருந்து ஒரு தேளு அல்லது ஒரு பூரான் அடிக்கிறதுக்கான ஆயுதத்தோடு வருவாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? குருவுக்கு செய்தல் என்பது உணர்வு. ஒரு குருவுக்கு செய்தல் என்பது என்னது? உணர்வு. ராமானுஜர் வரலாறு படிச்சிங்கன்னா அவருடைய திட்டங்களுக்காக தியாகம் பண்ணவங்க நிறைய பேர். ஒருவருடைய கண்ணே இது சிதைக்கப்படுகிறது, அதை ஏற்றுக்கிறார். யாருக்காக? ராமானுஜருக்காக. திருவிக்க வரலாறு படிச்சிங்கன்னா அவருக்காக தியாகம் பண்ணவங்க வரலாறு இருக்குது. தியாகம் மாணவருங்கிறவர் யாராக இருக்கணும்? குருவின் திட்டம் என் திட்டம்னு சொல்கிறவர் தான் மாணவர். அதில் தான் ஆச்சாரியர்கள்லாம் வளர்கிறாங்க, நாயன்மார்கள்லாம் வர்றாங்க. அதை இதில் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. மந்திரத்தை படித்தா போதும். மேல்நிறை நிகழ் செய்ய வெண்குடை வீசிய கவரி வானவர் தலைவரும் நண்பரும் மாளிகை நடுவு புகுந்தனர். வீசப்பட சேரமானும் நம்பியாரும் அரண்மனையின் நடுவே புகுந்தனர். அந்த ஒரு மந்திரம் அடுத்த மந்திரம் பார்த்தா திருவாசகத்துக்கு போயிடலாம். சரியா? அதை சும்மா மந்திரத்தினுடைய பொருள் மட்டும் சொல்கிறேன், விளக்கமெல்லாம் பிறகு பார்க்கலாம். நம்பியாரூருடைய அரியணையில் வண்டுகள் மொய்த்த மலர்கள் பரப்பிய பூந்தவிசில் காளை போல விளங்கும் பொருந்த வீட்டிற்கும்படி சுந்தரரை ஒரு எதில் உட்கார வைக்கிறாங்க? அரியணையில் உட்கார வைக்கிறாங்க. சுந்தரரை அரியணையில் அமர வைக்கிறாங்க. அவர் அரியணை கேட்கலை, நம்ம அரியணையில் அமர வைக்கணும். நானெல்லாம் என்னுடைய குருமார்கள்ட்ட கற்றுக்கிட்டது, எந்த இடத்துக்கு போனாலும் நான் யார்கிட்டையும் கேட்காம தரையில் தான் உட்காருவேன். இன்னும் மாணவர்களுக்கு தெரியும், நானாக போய் தரையில் உட்காந்துருவேன், துண்டு கூட விரிக்காமல் உட்காந்துருவேன். இந்த நம்ம ஐயா அரண்படி நடத்துகிறார்ல, ஐயா பேர் என்னது, பவானி தியாகராஜன் ஐயோட நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், கணபதி பாளையத்துக்கு. போனால் எல்லாம் நம்ம மாணவர்கள், கரூர்காரங்க, ஈரோடுக்காரங்க, தாராபுரத்துக்காரங்க. தாராபுரம் டீமே அங்கே இருக்குது. என்னை பார்த்த உடனே சேரை காலி பண்ணி எழுந்திரிச்சிட்டாங்க. ஐயா அப்படின்னு நான் தரையில் போய் உட்கார்ந்த உடனே அதுக்கு பிறகு கையை சிக்னல் போடுறாங்க. அப்படி சொல்லிட்டு தரையில் தான், கடைசி வரைக்கும் தரையில் தான் உட்காந்து. குரு உங்களிடத்தில் எதுவும் கேட்க மாட்டார், ஆசிரியர் எதுவும் கேட்க மாட்டார். ஆனால் அவருக்கு கொடுக்குற மதிப்பு. சுந்தரர் கேட்டாரா? அரியணை கேட்டாரா? கேட்கலை. சேரமான் அவர் மேல் வைத்திருந்த அன்பை எது மூலமாக காட்டினார்? அரியணையினால் காட்டி. அதில் பூக்களை பரப்புனாராம். என்ன எண்ணம்? யாருக்கு வலிச்சிடக்கூடாது, சுந்தரருக்கு அழுத்திடக்கூடாது. பூ பரப்புனாராம், சுந்தரருக்கு அழுத்தி விடக்கூடாது. இன்றைக்கி பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தாருன்னா சேரில் ஆணி அடித்து வைக்கிற பையெல்லாம் வந்துட்டான். இப்போ சேரில் ஆணி அடித்து வைக்கிற பசங்கள்லாம் இப்போ வந்துட்டாங்க பள்ளிக்கூடங்களில். வாத்தியாரே பார்த்து தான் இதில் உட்கார்றாரு, சேரில் உட்கார்றாரு.
குருவுக்கு வலித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக பூ பரப்பினார். இந்த சிவலிங்கம் சாய்ந்திருந்த சிவலிங்கத்தை கயிறு கட்டி இழுக்கிறார்ல யாரு? ஒரு குங்குலிய கலைய நாயனார் பெரிய புராணத்தில் வர்றார். சாய்ந்திருக்கிற சிவலிங்கத்தை கயிறு கட்டி இழுக்கிறார். அப்போ இந்த கயிறில் என்ன சுத்துறாரு? எதுக்கு சுத்தினார்? அவருக்கு வலிக்காமல் இருக்கவா? யாருக்கு வலிக்காமல் இருக்க? இறைவனுக்கு வலிக்காமல் இருக்கிறது. அது ஒரு வகையான உள் உணர்வு. இறைவனுக்கு வலிக்காது, வலிக்கும்னு நினைக்கணும். அதுதான் உள் உணர்வு. அதுக்கு பேர் தான் உள் உணர்வு. அன்பினுடைய வெளிப்பாடு. இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர். கண்ணப்பருடைய அத்தனை செயல்களும் ஒரு அன்பினால் வந்த உள் உணர்வு தான். கண்ணப்பர் கண் கொடுக்கலன்னா இறைவனுக்கு கண் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இறைவன் கண்ணப்பர் கண்ணை விரும்பினார். அதுதான் அதில் விஷயம். நாம் ஒரு 100 பேர் கண் கொடுத்தாலும் நீயே வச்சுக்க, நீ டிவி பார்த்த கண்ணு உன் கூட இருக்கட்டு. அது இங்கே இருந்தாலும் என் கண்ணில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பா, என்னையும் கெடுத்து விடுவான் பாரு. கண்ணப்பர் கண் அப்படி இல்லை. இறைவனை எதாக பார்த்த கண்? அன்பினால் பார்த்த கண். மலைநாட்டவருக்கு மன்னரான சேரர் வணங்கி வேண்டிக் கொண்ட பின்பு விரும்பியவர நல்ல பூசைகளை சொல்லளவினால் அடங்காதன எண்ணுமாறு முன்னே செய்து பாத பூஜை. அப்புதிரிகள் புராணத்தில் வருதில்ல, கொண்டு வந்து மனை புகுந்து குலாபுபாதம் விளக்கியே மண்டுகாதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தன ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டரை செய்யின் அமுது செய்ய அடித்துள்ளார். பெரிய புராணம் இந்த அளவில் நம்ம நிறைவு செய்வோம். நாம் இதுக்கு போகலாம். சமய நிகழ்ச்சிகள் அந்நிய நிகழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு மக்களுக்கு. நாம் வேறு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அவங்க வேறு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், என்ன சொல்கிறாரு? ஆமாம் ஆமாம், கரெக்டு. ஆமாம் ஆமாம். இல்லை, அது அந்தந்த உயிர் அந்தந்த பக்குவத்தில் தான் செய்யும் இருக்கும். காஞ்சி பெரியவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் கோயிலில் என்ன மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரு டிசிப்ளினே இல்லையேன்னு கேட்டாங்க. காஞ்சி பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு டிசிப்ளினே இல்லைன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், மணி மட்டும் அடிச்சுப்பார். மணி அடித்து சாமி முன்னால் சூடத்தை காட்டிப்பார், தானாக என்ன வரும்? எங்கள் ஆட்கள்கிட்ட 2 உண்டுங்கிறார் அவர். அவருடைய பெருந்தன்மை அது எல்லாருக்கும் வராது. என்ன பத்து பார்க்குறோம்? அருள் பத்து. இந்த 7வது மந்திரம் 29ஆம் தேதி நான் சென்னையிலேருந்து வந்துடுவேன், கடலூர்லேருந்து. 29ஆம் தேதி நமக்கு ஒரு திருவாசக முற்றோதல் சிவா. நீங்கள்லாம் வேலைகள் இருந்தால் வந்து சிரமப்பட்டு வந்துடாதீங்க. நகர கலந்தைங்கிற ஊரில்